வெல்கம் டு ஹரிஸ் கல்வி. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய கால தமிழக மக்களின் வாழ்வில் கால்நடை வளர்த்தல் ஏற்படுத்திய தாக்கம் பற்றி குறிப்பு தருக. Write a note on the impact of pastoralism on the prehistoric people in Tamil Nadu. செகண்ட் ஒன் பெருங்கற்காலத்தில் இறந்தோரை புதைக்கும் வழக்கத்தினை வகைகளை கூறு. List out the features of megalithic burial types. தேர்ட் ஒன் சிகரெட்களின் முக்கியமான பண்புகளை கூறுக. State the salient features of cigarettes. ஃபோர்த் ஒன் அமுராபியின் சட்டம் முக்கியமான ஆவணமாகும், விவரி. Hammurabi Code is an important legal document. Example. Explain. ஃபிஃப்த் கொஸ்டின் சங்ககாலம் குறித்து அறிந்து கொள்ள நாணயங்கள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சான்றாக உள்ளன. How important are coins as a source of evidence for the study of Sangam age? சிக்ஸ்த் ஒன் சங்க காலத்தில் விவசாயம் ஒரு முக்கியமான வாழ்வாதாரமாக இருந்தது. இதற்கான காரணங்களை கூறு. Agriculture was one of the main source of substance in the Sangam age. Give reason. செவன்த் ஒன் அயல் நாடுகளான தொடர்பு பழங்கால தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தது. இதற்கான சான்றுகளுடன் இக்கூற்றை நிறுவுக. Overseas interaction brought glory to ancient Tamilagam. Give examples in support. நெக்ஸ்ட் ஹிஸ்டரியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இதில் 8 மார்க் கொஸ்டினும் சேர்த்து கொடுத்துருக்கேன்ப்பா, மிஸ் பண்ண படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மனிதர்களின் வரலாறு பூமியின் வரலாற்றுடன் நெருங்கிய தொடர்புடையது, தெளிவுபடுத்துக. The history of humans is closely related to the history of the earth. Elucidate. செகண்ட் ஒன் சிந்து வெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி எழுதுக. Write about the hidden treasure of the Indus civilization. நெக்ஸ்ட் புவியியல் ஜியோகிராஃபியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் புவியின் 4 கோளங்களை பற்றி சுருக்கமாக எழுதுக. Write a brief note on the various spheres of the earth. செகண்ட் ஒன் புவியின் உள்ளடுக்குகள் யாவை. Mention the layers of the interior of the earth. தேர்ட் ஒன் புவி அதிர்ச்சி என்றால் என்ன. What is an earthquake? ஃபோர்த் ஒன் ஆழி பேரலைகள் என்றால் என்ன. What is a tsunami? ஃபிஃப்த் ஒன் எரிமலை என்றால் என்ன, அவற்றின் கூறுகள் யாவை. What is a volcano? Mention its major components. சிக்ஸ்த் ஒன் பசிபிக் நெருப்பு வளையம் பற்றி குறிப்பு எழுதுக. Write a short note on the Pacific Ring of Fire. செவன்த் ஒன் வானிலை சிதைவினை வரையறு. Define weathering. எய்த் ஒன் உயிரி நிகழ்சிவு என்றால் என்ன. What do you mean by biological weathering? நைன்த் ஒன் குருட்டு ஆறு என்றால் என்ன. What are OX blow? 10th ஒன் காலநிலையை பாதிக்கும் காரணிகள் யாவை. Mention the factor that affect climate. 11th ஒன் வெப்ப குறைவு விகிதம் பற்றி சிறு குறிப்பு வரிக. Write a short note on the lapse rate. 12th ஒன் மழை பொழிவின் வகைகள் யாவை. What are the different types of rainfall? நெக்ஸ்ட் நம்ம 5 மார்க் கொஸ்டின் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வேறுபடுத்துக, டிஸ்டிங்விஷ்ல இருந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கருவம் மற்றும் மேலோடு, Core and crust. மேல் மையம் மற்றும் கீழ் மையம், Epicenter and hypocenter. முதன்மை அலைகள் மற்றும் இரண்டாம் நிலை அலைகள், Primary waves and secondary waves. அடுத்தது இயற்பியல் சிதைவு மற்றும் வேதியியல் சிதைவு, Physical weathering and chemical weathering. டெல்டா மற்றும் ஓத பொங்கு முகம், Delta and estuary. வானிலை மற்றும் காலநிலை. Weather and climate. இல்ல டிஸ்டிங்விஷ் பாத்தீங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட்பா. அடுத்தது காரணம் செயல் சீமா மீது மிதக்கிறது. Sails float over seema. தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் அல்லது தாய் பாறைகள் என்று அழைக்கப்படுகின்றன. Igneous rock are also called as primary rocks. ஈரம் மற்றும் வெப்ப நிறைந்த மண்டலங்களில் வேதியியல் சிதைவு அதிகமாக ஏற்படுகிறது. Chemical weathering is predominant in hot and humid zones. தேர்ட் ஒன் புவி அமைப்பை விவரி. Describe the structure of the earth. ஃபோர்த் ஒன் எரிமலைகளால் உண்டாகும் விளைவுகள் யாவை. Explain the effects of volcanoes. ஃபிஃப்த் ஒன் வானிலை சிதைவு பற்றி விரிவான குறிப்பு எழுதுக. அதன் வகைகளை வகைப்படுத்தி விளக்குக. Write a detailed note on weathering. Classify and explain its type. சிக்ஸ்த் ஒன் சூறாவளிகள் எவ்வாறு உருவாகின்றன, அவை எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன. How are cyclones formed? How are they classified?
நெக்ஸ்ட் குடிமியால் சிவிக்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், ஆபிரகாம் லிங்கனின் மக்களாட்சிக்கான வரையறையை கூறுக. Give Abraham Lincoln's definition for democracy. செகண்ட் ஒன், நேரடி மக்களாட்சி மற்றும் மறைமுக மக்களாட்சியினை வேறுபடுத்துக. Distinguish between direct and indirect democracy. தேர்ட் ஒன், இரு கட்சி ஆட்சி முறை மற்றும் பல கட்சி ஆட்சி முறையினை வேறுபடுத்துக. Distinguish between two-party system and multi-party system. ஃபோர்த் ஒன், அழுத்த குழுக்கள் என்றால் என்ன? What is a pressure group? நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் பா. ஃபர்ஸ்ட் ஒன், மக்களாட்சியில் உள்ள சவால்கள் யாவை விளக்குக. What are the challenges to Indian democracy? Explain. செகண்ட் ஒன், இந்தியாவில் மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்பட தேவையான நிபந்தனைகளை விளக்குக. Explain the condition necessary for the success of democracy in India. தேர்ட் ஒன், அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் யாவை? What are the functions of political parties? ஃபோர்த் ஒன், நேரடி தேர்தலின் நிறைகள் மற்றும் குறைகளை விவாதிக்க. Discuss the merits and demerits of direct election. பொருளியல் எக்கனாமிக்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்ம 2 மார்க் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பொருளாதார மேம்பாட்டின் குறியீடுகள் என்ன? What are the indicators of development? செகண்ட் ஒன், பின்வருவனவற்றை விரிவாக்கம் செய்க. NNP PCI. Explain the following. NNP PCI. தேர்ட் ஒன், சூரிய சக்தி என்றால் என்ன? What is a solar energy or solar power? ஃபோர்த் ஒன், எந்த ஒரு நாட்டினுடைய முதன்மை வளமாக மனித வளம் கருதப்படுவது ஏன்? Why is human resources considered as the foremost resources of any country? நெக்ஸ்ட் 5th, பொருளாதாரத்தில் உள்ள 3 துறைகள் யாவை? What are the 3 sectors or factors of an economy? 6th ஒன், குழந்தைகளையும் 60 வயதுக்கு மேற்பட்ட வயோதிகர்களையும் ஏன் பணி குழுக்களாக கருதக்கூடாது? Why are children and old age above 60 years not considered for the computation of the workforce? நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் பா. ஃபர்ஸ்ட் ஒன், நிலையான மேம்பாட்டிற்கான கொள்கைகளை பற்றி விவாதிக்க. Discuss the policies for sustainable development. செகண்ட் ஒன், புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்காத வளங்களை வேறுபடுத்துக. Differentiate between renewable and non-renewable resources. தேர்ட் ஒன், ஏதேனும் 5 சுற்றுச்சூழல் சட்டங்களையும் அவற்றின் செயல்பாடுகள் நோக்கங்களையும் குறிப்பிடுக. Mention any 5 environmental act and their action or objectives. ஃபோர்த் ஒன், இந்தியாவில் வேலைவாய்ப்பு அமைப்பை பற்றி விளக்குக. Explain the employment structure of India. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம படிச்சுக்கோங்கப்பா. இது எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் தரேன்ப்பா, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.